இன்றும் கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் பிரசார அலுவலகத்திற்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் வந்தவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தினர். சின்னம் தொடர்பிலான பேச்சுவார்த்தை முடிந்துள்ளது. அணி தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளும் முடிந்துள்ளன. அனைத்து அணிகளும் எம்முடன் இணைந்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தொடர்ந்தும் திறந்த மனதோடு பேச்சுவார்த்தை நடத்த நாம் முயற்சிக்கின்றோம். அவர்கள் சாதகமான பதிலை வழங்குவார்கள் என்றால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முன்னோக்கி செல்ல முடியும். ஐக்கிய மக்கள் சக்தி சில நிபந்தனைகளை விதித்தது. சில நிபந்தனைகளுடன் எம்மால் இணங்க முடியாது. நாம் அதனை அறிவித்தோம். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. பேச்சுவார்த்தை முடிவடைந்து சாதகமான தீர்மானம் வரும் என நாம் நம்புகிறோம். நாளை சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இறுதி முடிவு எட்டப்படும். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணிவதற்கு எதிராக திகாமடுள்ள மாவட்டத்தின் ஐக்கிய மக்கள் சக்தி செயற்பாட்டாளர்கள் இன்று அம்பாறையில் தீர்மானம் நிறைவேற்றினர். முன்னாள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், வட்டார தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்க இருக்கும் வரை நாம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் உள்ள அனைவரும் கைகளை உயர்த்துங்கள். ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் இருக்கும் வரை ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையக்கூடாது என்ற தீர்மானத்தை நாம் ஏகமனதாக முன்வைக்கின்றோம். அம்பாறை மக்கள் அந்த தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றினார்கள் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்க வேண்டுமாயின் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சி தலைமைத்துவத்திலிருந்து விலக வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்க கூறுகின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் இருந்து ரணில் விக்ரமசிங்க விலக வேண்டும் என நாம் வேண்டுகோள் முன்வைத்தோம். புதிய தலைவர் நியமிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் எம்மால் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்றோம். இன்னும் அந்த வேண்டுகோள் நிறைவேற்றப்படாததால் பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டுள்ளன. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த யாப்பா பண்டார இன்று நடத்திய ஊடக சந்திப்பிலும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். இந்த ஊழல் மிகு குழுக்களுடன் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டிய எவ்வித தேவையும் எமக்கில்லை. மக்கள் ஆணையில்லாத அணியினர் விடுத்த வேண்டுகோள் அதிகாலையில் துப்பப்பட்ட எச்சிலாக நிராகரித்து ஐக்கிய மக்கள் சக்தி தனித்து போட்டியிட வேண்டும் என்பதே எமது நம்பிக்கையாகும்.